குளிக்க வேண்டியா அபிஸ்டன் ஒரு படம் ஒன்று பிடிச்சு அவட்ட கேர்ள் ஃபிரெண்டுக்கு அனுப்புறதுக்கு பார்த்து நிற்கிறார்களே. அப்பா இப்ப எங்க போயிருக்கு? அப்பா தொலைச்சு போட்டவங்க கவலையா இருக்குது, ஒன்றும் செய்யல. கனடாவும் ஒரு ஆரோ இது அமெரிக்கா, அதான அமெரிக்கா, அந்த பில்டிங் எல்லாம் அமெரிக்கா. கனடாக்காரனும் அமெரிக்காரர் ஒரு இடத்துல மீட் பண்ண போறீங்க. நீல கலர் உடுப்போட வாராக்கள் அமெரிக்காக்கள், சிவப்பு கலர் உடுப்போட வாராக்கள் கனடாக்கள். நேர வரையில நாங்க சொல்லி போட்டோம் முதல்ல. அதான் நேர போயிடும். நீங்கள் அமெரிக்காவுக்கும் போக போறீங்க இப்ப ஃப்ரீ விசாவில். போகலாம். ஓ அமெரிக்காவும் போக போறீங்க. பாத்தீங்கன்னா எல்லாருமே போட்டோ ஷூட் செய்யணும். அங்க இங்க ஃபால்ஸ் பாக்கணும். ஆனா அங்கதான் மெயின் இடமே இருக்கு. அங்க இருந்து பிடிச்சாதான் வேற லெவல்ல இருக்கும். ஆனா எல்லாருமே இங்க இருந்து தான் பிடிக்கணும். அப்படி வந்து அப்படி இதுல இருந்து இதுல ஒரு படத்தை பிடிச்சு பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல போட்டீங்களா நீங்கள் கனடா வந்த ஒரு அர்த்தம். அதானுங்க அடுத்த தண்ணியை பாருங்க போல கிளியரா இருக்கு. பில்டிங் எவ்வளோ வடியா இருக்குன்னு பாத்தீங்களே. ஆக்கள் நடந்து போய் நம்ம ரொம்ப மாதிரி. பட் இதை விட இங்கே தானுங்க மெயின் திங் இதுதான். இந்த இடத்துல தான் இப்போ போயிட்டு வர போகிறோம் கீழால. எனக்கு தெரிஞ்ச அப்படியும் பூட்ட போகிறாங்க மாதிரி கிடக்கு. இப்போ படம் முடிச்சு முடியட்டு. இப்போ இதில் பார்த்தீங்களா அப்படியே இதுக்குள்ளால பார்த்தா அங்கே தெரியுமா இங்கே 2 ரூபா கிட்ட காட்டி 2 ரூபா 5 பார்த்தீங்களா காட்டி 2 ரூபா கிடக்கு. அதை திருப்புவோம் ப்ரோ. 2 ரூபா இல்லை விலை கூட 10 ரூபான்றது இருப்பா மேல. என்னடா அதால பார்த்தா ஒன்றும் தெரியுது இல்லை. அச்சோ 10 ரூபா போட்டு நாங்கள் போடல. வந்துருக்கிறோம். போடையும் பலியும் இல்லாங்கடா திரும்பதும் இல்லை. ஹலோ 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 டெஸ்ட் 1 2 3 1 2 3 1 2 3 போய் நம்ம ஓடுவோம். அடுத்த கப்பல் வலிக்கிறோம். குட்டா நீ பெரிய ஆள் தானே. என்ன பாத்தீங்களா 2 ரூபா ஆட்டையை போட்டுட்டா எப்படி போடுறதா இதை திருப்பி வச்சுட்டு நல்ல வரையா அந்த 2 எடுத்துண்டா மற்றதுக்கு போடுவோம். எங்களுக்கு நைரா ஃபோர்ஸ் வந்து $2 லாபம். $2 லாபம் நைரா ஃபோர்ஸ் வந்து $500 லாபம். ஆமா விஸ்டன் அவசியம். என்ன நினைக்கிறீங்க இப்ப நீங்க நைரா போர்ஸ்ல என்ன எல்லா இடத்துலயும் காசு போட்டு போட்டு நல்ல லாபம் போல வேற காசு $1 $1 போடலாமா? இல்லங்க காசு போட்டா பாக்கலாம். நாங்க மினக்கடை காசை உழைச்சு கொண்டு வச்சுக்கிறோம். காசு போட்டா பாக்கலாம கிடக்கு. அது இங்க $1 போட சொல்லிக்கிறாங்க. நாங்க உழைச்ச காசை நாங்க போட வலிக்கிட்டா விடுவது இல்லை. அந்த மிஷின் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. சொல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. பாத்துட்டான்டாப்பா எப்படி இருக்கணும் தெரியுது தெரியுது. இங்க திருப்பி வேறடா இங்க வேறடா இங்க வேறடா இங்க வேறடா. இதால விடு பாப்போம். போனால பாப்போம் விடு. அது சுத்தி செட் பண்ணி தாரு ஒன்றும் தெரியல. என்ன தெரியுது விடு நான் பாப்போம். இப்படி கமரா அப்படி என்னடா இது கமரால தெரியாது போல. போட்ல போறாக்கள் தெரியுதாப்பா. அங்க அந்த போட்ல தெரியுறார்கள் அப்படியே வடியா தெரியுதுங்க. என்னடா 2 ரூபாய்க்கு இவ்வளவு தானோ? இவ்வளவு மூடி போட்டாங்களோ? ஃப்ரீ 2 ரூபாயில பார்த்தாச்சு. அவி அப்ப வரலாறு ஏதோ கணக்க பார்த்தோன்னு வந்த நீ எல்லாம் இங்க ஒரு வரலாறு நீ ஏதோ கணக்க பார்த்தோன்னு வந்த கணக்க பார்த்தா ஐஸ் உருகிட்டு வந்ததா துவக்கத்துல. இப்ப வந்தோன்னு இருக்கு. அப்ப சொல்லு மக்களுக்கு சொல்லு. 12,000 வருஷத்துக்கு மேல ஐஸ் ஏஜ்ல ஐஸ் உருவ துவங்கிக்க வந்தது. உருவாயினா அப்படியே வந்தோண்டே இருக்கு. ஐஸ் உருகி என்ன பாறை உடைஞ்சு வந்ததோ? இப்ப ஐஸ் உருவுதோன்னு தெரியா வருதோண்டு இருக்கு அப்படியே வந்தோண்டு இருக்குது. அப்ப இப்ப நாங்கள் அந்த ஐஸை பார்க்க போறோம். அப்ப குளிருமோ? இப்ப ஐஸ் இல்லையடா. அதுதான் ஐஸ் ஏஜ்ல துவங்கினது உருகி அப்படியே அந்த ஆறு வந்தோன்று இருக்கு. இப்ப மலையில என்னண்டு தண்ணி வருது. மலைக்கு மேல குளம் கட்டி வச்சுக்கான யாரு. அதுதான் எனக்கும் தெரியாது. அதுக்கு மேல உள்ள மலையில இருந்து தண்ணி வருது. அதுதான் அங்க எங்க இருந்து உருவாகுது தண்ணி. வானத்துல இருந்து வர மழை வந்து அதுல நின்று மழை பெய்யாம என்ன தண்ணி வருது. மழை பெய்யாம என்ன தண்ணி வருது. அதுதான் மழை பெய்யாம என்ன தண்ணி வருது மலையில இருந்து சொல்லுவாப்போம்.
வாட்டர்ஃபால் இங்க தண்ணி இது வருதுதான் அவங்க வாட்டர்ஃபால்ல தண்ணி எங்க இருந்து வருது? கல்லுக்கு எங்க இருந்து தண்ணி வருது? தண்ணி ஆ? எந்த ரிவர்? எங்க இருந்து தண்ணி வருது? அந்த ரிவர்ல இருந்து என்ன ஆமா. அவ்வளவு தண்ணி வருது? இவ்வளவு தண்ணி எங்க இருந்து வருது? எங்கட வீட்டுல இருந்து வருது. Ocean. Ocean. ஓஷன்ல இருந்து வருது. ஓஷன் தண்ணி உப்பு கேக்குமே. இது இன்னைக்கு இல்ல தண்ணி. No, ocean. இது உப்பு கேட்காடா தண்ணி. ஓஷன் வாட்டர் இஸ் salt, right? Yeah. இங்க This is not தொப்பி salt. ஒரு ஆள் தந்துக்கிட மழை தூருது. அதுக்கு தண்ணி ஏத்தமா தான் போட்டு வச்சு. அபிஸ்டன் ஒரு படம் ஒன்று பிடிச்சு அவட்ட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு பார்த்து நிக்கிறாள். என்ன அவி என்ன கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப போய் Hotspot on பண்ணா எப்படி ஆஃப் பண்றது? நீ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பல படம் எடுத்து நீ இப்ப நான் ஒண்ணு பொய் சொல்லாடா. சவுண்ட் ஆன் பண்ணி போட்டு போறா நீ. ஆ? Hotspot. நீங்கள் நைரா ஃபோர்ஸுக்கு வந்த அனுபவம் எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்க, நாங்க கேட்போம். என்னடா உங்களோட கமெண்ட்ஸ்ல அடிச்சு விடுங்க உங்களோட நைரா ஃபோர்ஸ் அனுபவத்தை. அமெரிக்கால இருந்து பார்த்தா ப்ளூ கலர் ஹார்ட், கனடால இருந்து பார்த்தா ரெட் கலர். பிங்க் கலர்டா. என்ன? ரெட் கலர் கார். ஏன்னா அமெரிக்கால கொடியில நீல கலர் இருக்கு. நீ அங்கால போவ அமெரிக்காவுக்கு போனா அப்படி அடிச்சு கடிச்சு போடுவாங்க. ஏன் நடிக்கிறாங்க? பாஸ்போர்ட்டும் கொண்டு தெரியாம வந்துட்டு சொல்லு. பாஸ்போர்ட்டும் கொண்டு இல்லைண்ணா. பாஸ்போர்ட் என்ன பாஸ்போர்ட் வச்சுதான் வந்து விடுவாங்களா? அப்படி இல்லாமடா என்ன கொஞ்சம் ரெஸ்ட் அடிக்கணும் போல. என்ன என்ன நேரா போஸ் வெடிய வலிக்கிட்டீங்க பாஞ்சு இப்ப வந்து அனுப்பி எத்தனை 4 மணி ஆகட்டும் போல. 4 மணியா? நான் காருடைக்கு 5 மணி. வீட்டு ஜப்பண்டே வீட்டை போயிடாது. இப்ப 6 மணி. என்ன 6 மணி. 6 மணிக்கு 2 நிமிஷங்களா? அப்ப இன்றைக்கு போகல. இப்ப நான் போட்டுக்குள்ள போகலாம்னு தெரியா வாங்க டைம் முடிய போகுது. அப்ப டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்தாடு. இங்க அஜானிக்கு வர்ற வாட பாருங்க. பாரு ஆளை விட்ட பாடுபடுறாட்டு. இதுல இறங்க போகணும் கீழே. இப்ப அதுதான் இன்னும் சரிவா கிடக்குது. இங்க அங்க போகணும் அந்த இடத்துக்கு. அபிஸ்டன் அந்த இடத்துக்கு போகணும். கீழே இறங்கி போனா தான் போகலாம். எப்படியும் 1 மணித்தியாலமாகும் போல நீங்க இதுல இருந்து போக. 12 மணி சேட்டமா முடிவு கூட்டுறதுக்கா இதேவுக்கு இரவும் ஓடுமா? ஓடுமோ ஏன்னா தெரியாது. இல்ல நாங்க வழியில வந்து நீங்க போக 12 மணி ஆகுதா? கணக்கு இடம் கிடக்கல. இங்க சுத்தி போகணும். ஆனா சூப்பர் இடம். சூப்பர் இடம். ஆனா ஒரு நாள் வேணும். நாங்க வர நேரம் நீங்க விடிய பரம்பரை உங்களுக்கு விடிய பரம் இல்ல. குறைஞ்சது ஒரு 10 மணிக்கு ஆதல் வந்திருக்கோம். நாங்க கிடையாது 3 மணி இருக்கும் போல. இங்க வேற 5 மணி. இப்ப ஒரு 6 மணி வேற 7 மணி 8 மணியா. அதுதான். ஆனா சூப்பரான இடம். நல்ல இடம். ஜனம் கூட. ஆனால் இதை விட ஜனம் கூட வந்தால் கூட செவ்வாய்க்கிழமையானே சனி ஞாயிறு வந்தீங்கன்னா நிறைய ஜனம் பேரு. இப்ப சனம் குறைவு. நீங்க கீழே போக அப்படியும் கீழே வந்தெல்லாம் பூட்டி போடுவாங்க. பூட்டை விட்டுட்டு போகணும் வீட்டை. ஆனா பாதைய பார்க்க பையன் அங்கதான் மெயின் ஃபால்ஸ் இருக்கு. மெயின் ஃபால் அங்கதான் போய் வரும் மாடா. அந்த இடத்துக்கு போய் தான் இங்க வரும். இதுக்கால கீழே இறங்கி நீங்கள் நடந்து இதுக்காலம் போகணுமோ இல்ல அங்க கிடக்காது. நீங்க கீழே இறங்கி இதால இறங்க தேவையில்ல. அங்க அதால இறங்கி போகணும். அடல்ட்டுக்கு 3350, அடல்ட்டுக்கு 3350, சைல்டுக்கு 2350. ஃபால்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் க்ரூஸ். ஸோ வெடி அந்த இரவில் நைட்டில் ஃபயர் ஒர்க் நடக்க $38. நீங்கள் அந்த டைம் போவீங்களா? $38 $25. ஸோ இதுதான் ப்ரைஸ். 2 வயசுக்கு கிளையண்டா ஃப்ரீயாக இதில் எடுக்கலாம். நீங்கள் ஆன்லைன்லேயும் எடுக்கலாம். அங்கேயும் இருக்குது. இப்படி இதால் நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கொண்டு இறங்கி போய்கொண்டிருக்கிறோம். ப்ரைஸ் சொல்லியிருப்பேன். ஸோ போட் டிபார்ட் 15 மினிட்ஸ். எவ்ரி 15 மினிட்ஸ் ஆகும். 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா போய்கொண்டே இருக்குமாம் போட். ஸோ நீங்கள் மாறி மாறி போயிட்டே இருக்கலாம். டைம் சாலட் 5:30 to 6:30 PM எங்களோட டைம் சாலட். பாருங்க ஒரு புயக்கால ஒரு மைக்கிளால இறங்கி போகுது. நடந்து போகல்ட்டா அப்படி இருக்கும். வெளியில இறங்கிச்சு. போர்டிங் திஸ் வேயா. போர்டிங் திஸ் வேயா. இங்கல ஏதோ பழைய குகைகளுக்குள்ள போற மாதிரி கிடக்குங்க இந்த இடங்களை பார்க்க. வரையலாட்டியும் நான் உங்களுக்கு அப்படி லைவா என்ன நடக்குன்னு அப்படி ஸ்டெப்பா காட்டுறேன். இப்படி நீங்க முதல் பார்த்துருப்பீங்களோ தெரியல. இப்படி பாருங்க. இப்படியே இந்த பாதை இறங்கி போனோம்னா ஸோ அதில் ஒரு டென்ட் இருக்கு. டென்ட்ல இருந்து போர்டில் ஏற்றி விடுவீங்க. இந்த பாருங்க இந்த லைட்டிங் எப்படி இருக்காண்டு.
இரவுக்கு நைட் இது அப்படி கண்ணால பாப்பீங்க, இந்த கமராவில் பாப்பீங்க. பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு அந்த போட்டுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் வரும் நினைக்கிறேன், க்ரீன் பேக்ரவுண்டில். ஸோ நல்ல ஐடியா, வரைக்கும் அப்படி உங்களை படம் பிடிச்சு அனுப்பி விடுக்கணும். ஸோ இதுவும் ஃப்ரீ, உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் படம். கீழேயும் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ சாப்பாடுகள் தண்ணிகள் வேண்டா வேண்டலாம். பட் ப்ரைஸ் உங்களுக்கு தெரிய வேணும், எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ப்ரைஸ் பார்த்து தான் வேண்டாம். இதில் ஸ்கேன் ப்ளீஸ் ஹேவ் யூ டிக்கெட் ரெடி டு பே போர்டிங்க. ஸோ டிக்கெட்டை ரெடி பண்ணி கொண்டு போட்டான். 2 கடை இருக்குங்க, அங்காலையும் ஒரு கடை இருக்கு, இங்காலையும் ஒரு கடை இருக்கு. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான், பட் கடை இருக்கு. ஸோ கடை இல்லைன்னு யோசிக்க தேவையில்லை. தண்ணி எடுத்து அங்கே இருந்து தான் மழை பெய்யுதாண்டு கூட தெரியுது இல்லை. அப்பாவை காணல, எங்கேயோ ஆள் போயிட்டு இங்கே போயிட்டு தெரியல. அப்பாங்க அப்பா வாஷ்ரூம் போனவர் ஆளை காணும். இதுக்கெல்லாம் போனவர் எங்க போயிட்டாருன்னு தெரியல. இங்கே போய் ஆள் துளைஞ்சு போச்சு, ஃபோனும் இல்லை. ஐ டோன்ட் நோ எப்படி ஃபைன் பண்றேன்றது. அவர் தெரியும் தானே, வந்த பாதை அங்கே நிப்பாடுறானே. அப்பா மேலே போயிட்டார் ஆனால் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போய் தேடுவோம். அப்பா துளைஞ்சு போனார். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஷாப்பிங் டாக் 33 ரூபாய்க்கு ஒரு பேக் ஒன்று தந்துருக்கிறோம். இங்க எல்லாரும் போட்டு ரெடி ஆயிட்டுனா ஆளை காண இல்லை, ஆள் துளைஞ்சு வச்சு. நம்பரும் பாடம் இல்லை, போனையும் கொண்டு வந்து விட்டானுவான் என்ன. பாத்தீங்களாண்டா இதுக்குள்ள ரெயின் கோட்டு போட்டுட்டு அப்படியே மக்கிய முள்ள வச்சுக்கொண்டு. ஸோ ஜோஜோ ஜோஜோ அப்படியே போட்டுட்டு வலிக்கிற அப்புறம் உள்ள போய் அப்படியே பார்க்க போறோம். மழையும் பெய்யுது, நல்ல பெரிய பேக்கா தாங்க. என்ன உடம்புக்காரரும் போடலாம், என்ன உடம்புக்காரம் போடலாம். ஆனா அப்பா இப்ப எங்க போயிருக்கு? அப்பா துளைச்சு போட்டவங்க கவலையா இருக்குது, ஒன்றும் செய்யலாது. ஆள் எப்படியும் அட்ரஸ் தெரியாது தரும், அல்லாட்டி மேல அனுப்பார். இது ஒரு டிக்கெட் கூட ரீபவுண்டும் பண்ணலாம், தனியாக ஏற்றி விடப்போறோம். திருப்பி வந்தது டிக்கெட் ரீபவுண்டும் பண்ணலாம், திருப்பி தானே ஏற்றணும் தான். தவிர தேடி களைச்சு போனோம். எங்களை தெரிஞ்சா அவர் வாஷ்ரூம் வந்துட்டு திருப்பி மேல போய் மாமா மேல நிற்கிறார், அவர்கிட்ட போயிட்டாரு நான் நினைக்கிறேன். எதுக்கும் வந்து பார்ப்போம் பேருந்து நாங்கள் பொறுமையா. அப்பா விட்டுட்டு போறீங்க நீங்க பாத்தீங்களா? ஒரு டிக்கெட் அநியாயம் இப்ப எங்களுக்கு 35 ரூபா. எப்படியும் எங்கேயோ இடத்துல நினைப்பாரு என்ன. சரி கப்பல் வாங்க போ. எல்லாருமே வலிக்கிட்டாச்சு. நல்ல ஒரு ஷாப்பிங் பேக் கொண்டு போடக்கூடாது, எப்படியும் நினைஞ்சுதான் வருவோம் வரையக்க. அபி என்னடா கப்பலும் வலிக்கிட்டு ஆளை காணல பாத்தியா? நானுக்கும் பயந்து போய் மேல போட்டாரோ யாருக்கு தெரியும். இல்ல மேல போறதுக்கு பாதை ஈஸியா கிடக்காது. இல்ல அந்த வீடியோ பாக்குற ஒரு ஆள் இருந்த வேலை சொன்னவ இதுல நின்றவர் நான் சொன்னாங்க காணையில எங்க ஓகேங்க நாங்கள் சேர்ந்து பார்ப்போம் எப்படி இடங்கிறாங்க. சூப்பரா இருக்கு. ஸோ நாங்க உள்ள போயிட்டு சூப்பரா தண்டுக்கு வாங்க வாங்க போட்டோ அடிக்கணும். அங்க பாத்தீங்கன்னா வருது. ஸோ அந்த போட்லாம் நாங்க திருப்பி போவோம்னு நினைக்கிறோம். ஸோ வந்து இறங்கியாவே ஓடி போவினோம். அப்பா என்ன கதையோ யாருக்கும் தெரியாது. அப்பா உண்ட மாதிரி பின்னால இருந்தாலும் அங்கேயும் வந்தோம் ஆளுக்கு எல்லாம் தெரியும். உஷாவாக கூட நடந்தும் இடம் தெரியுமா இருக்கு. ஸோ அது பிரச்சனை இல்லை, அப்படி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. நாங்க உள்ள யா இந்த லைன்ல நிக்கிறோம். ஸோ அங்க மாமா இருக்கிறால பிரச்சனை இல்லை. அபிஸ்தான் எப்படி அப்ப உள்ள போறீங்க? இப்ப தண்ணிக்குள்ள நீந்த போறீங்க, இறங்கி விடுற நீந்தி வாவன். நல்ல வடிவான சட்டை தான் போல இல்ல. இங்க பாருங்க அமெரிக்கா போர்டர் பிரிட்ஜ் மேல இருந்து நடந்து போய் எல்லாம் பாக்கணும்.
மேலதான் போயிருக்கணும். ஏன்னா அந்த மேல போற பாதை அந்த ஒரே வெயில கிடக்குறால போனாலும் கொஞ்ச தூரம் போய் பார்த்து நான் ஆக்கல காணல. என்ன இங்க உள்ள வந்துட்டோம், நாங்க டிக்கெட்டை கொடுத்துட்டோம். ஸோ டிக்கெட் எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஒரு டிக்கெட் ஆல்ரெடி கிடக்காத பேருந்து வரட்டும். நாங்கள் இப்போ ஒருக்கா போய் சுத்தி பார்த்துட்டு அங்க போனாலும் பிடிக்கிறது ஒரு சொந்தக்காரங்க நிக்கிறோம். அங்க பார்த்து கொண்டு ஒரு ஆள் நிக்கிறோம். நேரம் இல்ல பிரச்சனை, நேரம் இருந்தா பிரச்சனை. இப்ப எத்தனை மணி? 7 மணிக்கு மேலே இந்த டைம் ஆயிட்டு நீ 6:30க்கு பிறகு போயிடலாது. அடுத்த டிக்கெட்டும் அவர்கிட்ட டிக்கெட்டும் வேஸ்ட்டு. ஸோ எல்லாரோட டிக்கெட்டும் வேஸ்ட் பண்ணாம போயிட்டு வருவோம். அதெல்லாம் நின்று கொண்டான அவர் கேட்கல போல. அவர் வாஷ்ரூமுக்கு வந்து நினைச்சு கொண்டு மேல போயிட்டார் போல. ஏன்னா வாஷ்ரூமுக்குள்ள கூட்டிக்கணும். ஆகல மேல போயிடலாம். இந்த எலிவேட்டர் வரும், எலிவேட்டர் டைம் போயிடும். ஸோ நாங்க போயிட்டு வந்துட்டு பேருந்து பார்ப்போம் உள்ள எப்படி முதல்ல நிற்பார். திருப்பி இந்த இடத்துக்காக வந்து நிற்பார். என்னடா ஓகே, உள்ள நாங்கள் ஏற போறோம். அபிஸ்டன், அப்ப உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்கள் இப்பொழுது? நீங்க எங்க போறீங்களா? நயகரா ஃபால்ஸுக்குள்ள, தண்ணிக்குள்ள அந்த ஃபால்ஸ் விழுகிற இடத்துக்கு நீங்க போக போறீங்க. ஸோ இந்த அனுபவத்தை நீங்க எப்படி ஷேர் பண்ண போறீங்க? அதாவது சவுண்டும் எடுக்கல, வீடியோவும் அவ்வளவு எடுக்கல. தண்ணி நாங்கள் எடுப்போம், நாங்கள் உங்களுக்காக வேண்டி எடுப்போம். வேண்டாம் மெக்கிங்க கவர் பண்ணியாச்சும் மெக்க கீழே விட்டு இது பண்ணு. நீங்க பாருங்க, நுட மாதிரி தண்ணி கிடக்கு. என்னன்னு தெரியல, இது பச்சை கலர் தண்ணி. இதே நுட மாதிரி கிடக்கு. ஓ இங்க பாருங்க தண்ணி, மிச்சம் தண்ணிங்க பார்க்கலாம். ஓ நல்லா இருக்கு. மேலே இருந்து வரதான் நல்லா இருக்கும். வேற வந்து நல்ல ஒரு இடமா பார்த்து இருந்து விட்டார். இந்த அஜானிக்கா பாத்தீங்களோ, மெக்குள் தண்ணி போப்பது போல. ஹலோ சமரா, அப்ப அஜானிக்காக்கு இதுதான் முதல் தரம் என்ன? என்ன எப்படி எப்படி இருக்கு? தண்ணிக்குள்ள போறோம். இங்க பாருங்க, அமெரிக்கால இருந்து போட் போகுது, அமெரிக்கா போட். ஸோ அது அமெரிக்கா, நாங்கள் இங்கால கனடா. ஸோ கனடா சிவப்பு கலரா, அமெரிக்கா ப்ளூ கலரா? நல்ல ஆல்பமா இருக்கு. என்ற தண்ணி உழுகுற உபயோகத்துக்கு போய் ஆல்பமா இருக்கு. யார் போட்டோ எடுக்க வந்தது? நீங்க போட்டோ எடுக்கத்தான் வந்த, நீங்க ஒளையாம என்ன? இங்க அத்தான் நிக்கிறார் மேல சித்து சார். May I have your attention, please? This is an important safety announcement. This boat is equipped with all necessary and proper firefighting and life-saving equipment. In the event of an emergency, our trained crew members will assist you with your life-saving equipment. For your safety, life jackets are stored in the labeled storage containers located throughout the boat. Instructions on how to wear the life jackets are also clearly labeled. ஒளிக்கிட்டுமா அங்க அங்காலையும் போகுது கனடா போட். அதால வேற We hope you enjoy your boat tour to the falls. Thank you for choosing. இப்ப என்ன மாதிரி கொஞ்சம் இதுல நல்ல பெரிய சவுண்ட் ஒன்று வரும் எல்லாட்ட வயால. பாடு மூடித்தாங்க. இந்த பக்கம் தான் பெறப்போது லொத்தி. அமெரிக்கா பிரிட்ஜ் அப்படியே இதால நடந்து அப்படியே அங்கே அமெரிக்கா போலாம். காரம் போக மாட்டேன் நினைக்கிறேன். அமெரிக்காக்குள்ள வந்துட்டோம், அமெரிக்காக்குள்ள வந்துட்டோம். அந்த பிரிட்ஜ் தான் அமெரிக்கா. அங்கே அதில் ரெண்டு பாய்க்கணும், அது அமெரிக்கா. அப்படியே பாருங்க தண்ணியா. Where we will pass the American Falls. It can best be described as the American Falls. தொப்பி போயிடும் போல. என்ன அடி எப்படி தானே குளிச்சிட்டியா?
இது இல்லையடா ஸ்டாக் இது சும்மாடா. எங்க இருந்து கூட தண்ணியும் பெருகுது. நான் ஒரு கதை வந்தேன். ஒருக்கா தரையில ஒருக்கா வந்துடுறாங்க. ஒடியங்கோட ஒருக்கா வந்துடுறேன். பாருங்க அப்படி அப்படி மக்களோடு கூட நிற்கிறார்கள். அந்த மேல் உள்ளுக்கு நடுவால போயிடும். ஆனால் அமெரிக்கா தண்ணிக்குள்ளாடும். அது அமெரிக்கா தண்ணிக்குள்ளாடும். ஆனால் நாங்க போகலாம். அப்பதான் அமெரிக்கா. அது மற்ற உங்களுக்கு வேற வகை பிடிக்கும். என்ன அதுக்குள்ளாடு தண்ணிக்குள்ளாடு என்ன வழியில எல்லாம் சரி. அதுல தான் நாங்க பாத்துனாங்க. வானத்தை பாருங்க பயங்கரமா இருட்டா கிடக்குது. என்ன சொல்ல இரவுக்கு வேற லெவல்ல இருக்கு. அப்படி எடு. குளிச்சுட்டா நீ குளிச்சுட்ட. மெயின் ஏரியாவுக்கு போறோம். அதுதான் மெயின் டார்கெட். அப்படி லைவ் டிவினோட பார்த்து கொண்டிருக்கிறீங்க நீங்க. பக்கத்துல ஒன்றே காட்ட போறோம் இருக்கும் உங்களுக்கு. அங்கதானுங்க இப்ப போறோம். நீங்க பாத்தீங்களே என்ன நனைய போறீங்களே? இதான் மூடுங்க நனைய போறீங்க. கையாலே போடுவோம். கை என்ன என்ன பயமாங்க. பாருங்க எப்படி இருக்கு. எப்படி எப்படி குளிச்சுட்டீங்களே. இந்த பாருங்க அப்படியே ஃபுல் வியூல தெரியுது எல்லாம். அம்மா படுற வாட கவன கவன. இதான இந்த மெயின் ஏரியா. ஸோ இதுல இருந்தா முழு அந்த இந்த இடத்து தான் நைரா ஃபால்ஸ் சொல்றேன் நினைக்கிறேன். ஸோ இங்க இருந்தா இல்ல தண்ணியும் பெறும். தண்ணியின் உபயோகத்தை பாருங்க இவ்வளவு இதா இருக்கும். எப்படி வருதுன்னு பாருங்க. லைவ் அப்படியே லைவா உங்களுக்கு என்ன நடக்குன்னு காட்டுறேன். சவுக்காரங்கள தான் குளிக்கலாம். நனைஞ்சாச்சு. அது நனைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. போன் எல்லாம் நனைஞ்சாச்சு. போன் பிரச்சனை இல்லை. போன் போட்டோ ஃப்ரூ தான். உடனே குளிக்க வேண்டியா? முட்டையில மாட்டேன்.
தண்ணி வேற ஓ ஓ அதுக்குள்ள போய் எல்லாரும் ஒரு மாதிரி குளிச்சாச்சு. வீட்டுல குளிக்க தெரியல, குளிக்கல இல்ல, இப்ப குளிச்சாச்சு. பறவை ரெண்ட கூடுதலடா இது. நீ குளிச்சுட்டு வான்னு சொன்னான். நான் குளிச்சுனானு எப்ப குளிச்சது? குளிச்சேன் அம்மா கட்டுப்பேன். நீ குளிக்கல? உண்மையா குளிச்ச ரூமுக்கு குளிச்சேன். சொல்லுங்க, லைவா உங்களுக்கு லைவ் வியூ காட்டினாங்க. எப்படி இருக்கு? வேற லெவல் இருக்கு. நீங்களும் என்ஜாய் பண்ண. அப்பா வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ண போறேன். அமெரிக்கால இருந்து கை காட்டினா ஒருத்தர் அதுல ஒரு கொஞ்சம் பேர் தான் போயிடும். அமெரிக்காவுக்கு டைம் இல்ல போல வர்றதுக்கு. எனக்கடா அது தண்ணி விடாது குடிச்சு தண்ணி விடா மாறிவிட்டு உண்மையா தானுங்க. கொஞ்சம் தண்ணி விடா இருந்தது. உள்ளால வந்து அதுக்குள்ளால நடக்கலாமா? உள்ள இந்த தண்ணிக்குள்ளால. ஸோ நீங்கள் வேணுமெண்டாதுக்குள்ள நடந்தும் போகலாம். அவைக்கு வியூ இல்ல, அமெரிக்காக்களுக்கு வியூ இல்ல. அவைக்கு பக்கத்து சைடால வருது, பின்பக்கமா வியூ வரும், மேல் பக்க வியூ தான் வரும். எங்களுக்கு அப்படியே விழுதுற வியூ வருது. என்ன அதானுங்க இந்த கனடால இருக்கிறது இந்த பிளஸ். இந்த நல்ல ஒரு புலிகள் ஒன்று போட்டுட்டு நாங்கள் இப்பொழுது மறுபடியும் எங்கள் இடத்தை தேடி போக போகிறோம். அப்பாவை தேடி போற பயணம். அப்பா மிஸ் பண்ணி போட்டார். இல்லைன்னா தனி ஏற்றி விடுவோம். போய் அப்பா அப்பா கொஞ்சம் கவலையா கிடக்குறா. ஆனா அவருக்கு பெருசா பிடிச்சிருக்கு. இது பிடிச்சிருக்கு. இது வந்திருக்கலாம். வந்ததா எல்லாம் இருக்கிறேன் ஒன்றும் செய்யலாது. இப்ப நாங்க திருப்பி மேல போனா இப்ப எந்த டிக்கெட்டு 2-3 பேர் டிக்கெட்டு இல்லாம போயிடும். நான் மேல போயிலுக்கு வந்து இது தெரியுமோ தெரியாது கமரா கொடுக்க தண்ணியா தெரியுமா? அஞ்சாவது என்ன கமரா வேற கமரா. ஸோ இப்போ நாங்கள் போய் அப்பா இப்போ தேர்ற பயணத்தில் அடுத்த கட்டத்தை பார்ப்போம். ஸோ இங்கே வந்து விளைஞ்சு போட்டாருன்றது நான் சொன்னேன். அதில் நில்லுங்க வந்து நிற்கல, டைம் போயிட்டுங்க, அதான் வந்துட்டோம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ இன்னொரு நாளைக்கு வடிவாக கூட்டி கொண்டு வரலாம். இல்லாட்டி தனியாக விடுவோம். உள்ள வாங்க டிக்கெட் இருக்குதான் எங்கள்கிட்ட. ஸோ தனியாக கொண்டு வந்து விடுவோம். ஆமாம். அப்போ என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி இருந்தது நைரா ஃபால்ஸ்? வேர்ல்டுலேயே அந்த வேர்ல்டுலேயே டூரிஸ்ட் பிளேஸ்ன்றது அந்த மெயின் டூரிஸ்ட் பிளேஸ் கனடாவில் நைரா ஃபால்ஸ் சொல்லலாம். இந்த கப்பல் என்னத்தில் ஓடுது சொல்லுங்க? பேட்டரியில். எங்க வந்து டெஸ்லா இல்லாத விஞ்ஞானி ஒரு ஆள். இது பேட்டரியில் ஓடுற நிக்கோலா டெஸ்லா என்ற ஒரு விஞ்ஞானி. இது பேட்டரியில் ஓடுற கப்பல். இது அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு கனடா வர சரியான ஆசை. என்ன இந்த பேக்ரவுண்ட்ல பேர் எப்படி இருக்கு? அப்படியே நில்வா பின்னால இங்க பேர் எப்படி இருக்கு வியூ. இதே ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் பெறவனும் இப்படி இருந்திருக்கு. இப்படி கனடா நான் போறேன். காசு கூட ஒருக்கத்தானே வர போறோம். நாங்க வர மாட்டோம். தனியும் வர கொஞ்சம் மாதிரி இருக்கும். அந்த சொந்தக்கார கூடினத்தால அதோட சேர்ந்து வந்தோம். நல்லா கிடந்துச்சு. காசு இப்படித்தான் வரும். இந்த இடத்துக்கு எங்களுக்கு இலங்கையில இருந்து வந்தா கூட அப்பாவுக்கு போன் நம்பரும் பாடம் இல்ல போல. என்ன அதுல நிக்கிறார் போல. 2000 விடுவோம். மரத்தை போட்டு
directed into the forward or rear gangway for disembarkation. ரெண்டாள் ஏத்தி விடுவோம். இப்பயே கீழே இறங்கினா டப்புன்னு வெளியில போலாம். Visitor missed your gift shop. நாங்கள் அப்படியே கீழே கடவுடன் வரோம். வாங்க போல பண்ணிக்கோங்க. Outside at the Riverside Patio Bar and Grill. Enjoy இறங்கட்டு activities நிக்கட்டு and a நிக்கட்டு. selection of delicious entrees, snacks, or sweets. On இறங்கி behalf of கீழே போய் Captain நல்ல ஒரு குளியல் Crew, thank you குடிக்காது. for sailing with Niagara City Cruises. அபி Sadanika. அபாயு எனக்கு பயம் பண்ணிட்டு கூட மூஞ்சி எல்லாம் அப்படியே ஃபுல்லா ஒரு செம வியூ ஒன்று எடுத்து நீங்க ஒரு ரியல் வியூ பார்த்துட்டீங்க. எல்லாத்தையும் எடுக்கிறான் சவுண்டு தண்ணி அதை நிப்பாட்டி கிளியரா எடுக்கிறான். பாருங்க இப்படி வச்சு இப்படி வச்சு பாருங்க. பக்கத்துல தண்ணி தெளிச்சு தெளிச்சு பாருங்க. தண்ணியை தெளிச்சு தெளிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வரும். இப்போ வந்தாச்சு இனி மறுபடியும் எப்படி இருந்தது? முழுகியாச்சு அப்படி இருந்தது. நல்ல நீ உனக்கு தான் நல்ல நல்ல உனக்கு எப்படி இருந்தது? உனக்கு எப்படி இருந்தது? ரெண்டு பேரும் நல்ல அபி அப்பா கண்டுபிடிச்சாச்சு தெரியுமா?